நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள் இருப்பதை விசுவாசிக்கின்ற போது, ஏற்றுக்கொள்கின்ற போது அதற்குரிய ஒரு மேன்மையை குறித்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சோதரமாய் இருக்கிறாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய ஆவியானவரை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது அவருடைய மகனாக மகளாக மாறுகிறோம். ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பெற்றோருடைய சகல மேன்மையிலும் உரிமை உள்ளது. அதுபோல் நாம் தேவ சமூகத்திலே உரிமை பெறும்படியான ஜனங்களாய் இருக்கின்றபடியினாலே நம் வாழ்வில் இருக்கிற தேவை எல்லாவற்றையும் உரிமையோடு கூட கேட்கலாம். சமாதானத்தை உரிமையோடு கேட்கலாம், சந்தோஷத்தை உரிமையோடு கேட்கலாம், நிம்மதியை உரிமையோடு கேட்கலாம், சுகத்தை உரிமையோடு கேட்கலாம், ஆசீர்வாதங்களை உரிமையோடு கேட்கலாம். காரணம், நமக்குள் தேவ ஆவி தங்கியிருப்பதை உணர்ந்து நாம் தேவனுடைய ஜனம் மாத்திரமல்ல உரிமைக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு அவரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்பதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கிறோம். அதனால் நாம் சோர்ந்து விடாதபடிக்கு நெருக்கமான நெருங்கிய உறவாக தேவன் இருப்பதினாலே எதையும் அவர் சமூகத்தில் கேட்க நம் வாழ்க்கையில் ஒப்புக் கொடுப்போம். நாம் மற்றிடத்திலே கேட்பதற்கு யோசிப்போம், சிந்திப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் தாராளமாக தைரியமாய் கேட்கும்படியாக வேதத்திலே நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் நம் வாழ்விலே அதை பயன்படுத்தி தேவ சமூகத்திலிருந்து பெற வேண்டிய சுகம், பலம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் சகலத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு ஈடாக எதையுமே பார்க்க முடியாது. அதனால் தேவ ஜனமாகி நாம் உரிமை போராட்டி தேவ சமூகத்தில் பெற வேண்டிய மேன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீ வாழ்வேது இறைவா, உன் நினைவின் மகிழ்வேது தேவா. நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை அங்கீகரிப்பை கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நம் மனதார நன்றி சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இப்பேற்பட்ட அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தபடினால் நாங்கள் தூரமான மக்களாக எண்ணாதபடிக்கு, கடவுளும் மனிதனும் தூரமானவனை சொல்லி எண்ணாதபடிக்கு நெருங்கிய உறவாக எங்கள் தேவைகளை ஆண்டவரின் சமூகத்திலே தைரியமாய் கேட்கும்படியாக இந்த வார்த்தை மூலமாக எங்களுக்கு நினைவுபட்டிருப்படினால் உங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்த அனுபவத்தில் போக முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.